டேய் மச்சி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காருடா. சரி. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா அந்த பொம்மையை படுக்க வச்சா கண்ணை முடிக்குதுடா. படுக்கிற பொம்மை விடுமா, நிக்கிற பொம்பளை பாரு. இப்படி எல்லாத்தையும் இழுத்து முடியும் இருந்தா நம்ம என்னத்தை தான் பாக்குறது? அதான் விளையும் பெயர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்களே. மச்சி என்னடா சொல்ற? பழமொழிடா. அது கூட நான் குட்டிய சொல்லல, புட்டிய சொன்னேன். ஓஹோ. குடிக்கா. என்னங்கடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்து ஊர்ல போட்டுருவேன். மச்சி, டேய் பஸ் வந்துச்சுடா டேய். இன்னைக்கு செம உழப்பு தான். ப்ளீஸ் யாரும் ஃபுட்பால்ல தொங்காதீங்க, உள்ள வாங்க. ஓ உள்ள வா, ஏன் தொங்கிட்டு வர நீ? மச்சான் இன்னைக்கு உள்ள போமா, கீழ உள்ள போற நீ. கொஞ்சம் நகர பஸ் வேணாம்டா. நம்ம கற்பகமா ஸ்கூலுக்கு போறோம். அடுத்த பஸ்ல வரலாம். விழுந்தானுங்க பரவாயில்ல. பொம்பளை பொண்ணு நீ கீழே விழுந்திருந்தா உயிர் போயிருந்தா கூட பரவாயில்ல. மானம் போனா மறுநாள் வெளியே தலை காட்ட முடியுமா? தெய்வ மாதிரி அந்த கண்டக்டர் தம்பி வந்து உன்னை காப்பாத்துச்சு. இல்லைன்னா இந்நேரம் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பொண்ணுக்கு என்ன ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா? இதெல்லாம் என் குடும்பமா. டெய்லி அவங்க அப்பா கூட தான் பைக்ல காலேஜுக்கு போவா. ஒரு நாள் பைக் சக்கரத்துல பாவாடை சிக்கி அலங்கோலமா நடு ரோட்ல விழுந்துட்டா. துணி விலகி தாறுமாறா விழுந்து கிடக்குறாளேன்னு பார்த்து பரிதாபப்படாம சுத்தி இருந்த படுபாவி ஆம்பளைங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க. அந்த அவமானத்தோடு வீட்டுக்கு வந்தவதான் முதல் நாள் சிரிக்க மறந்தா, மறுநாள் பேச மறந்தா. இன்னைக்கு அவளையே மறந்துட்டு ஜடமா நின்னுகிட்டு இருக்கா. ஏய் வாடா மச்சி. ஏய் யோ கைடா சொன்னா கீழ வந்து வாங்க, அறிவில்ல உங்களுக்கு. இறங்கடா கீழ. சும்மா இல்ல மாட்டிக்கிட்டு வாங்கிருக்கோம் நாங்க. எதுக்கு? யமலோகம் போறதுக்கா? ஏன் வண்டியில ஃபுட்பால் ஏத்த மாட்டேன். வீட்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு காந்தி தாத்தாவை எங்க தாத்தாவை என்ன கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என்னடானா ஃபுட்பால் நிக்கிறதுக்கு கூட நமக்கு சுதந்திரம் இல்லன்னு சொல்றாப்லடா. ஃபுட்பால்ல நிக்கிறதுக்கு, பொம்பளை பின்னாடி உரசறதுக்கு, பிப்பாக்கெட் அடிக்கிறதுக்கு, இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல. ஏய் கண்ணா, இன்னைக்கு எங்களை நீ இறக்கிடலாம், நாங்களும் இறங்கிடுறோம். நாளைக்கு நீ இந்த ரூட்ல தானே வரணும். பிஸ்தா, நாளைக்கு மட்டும் இல்லம்மா, நான் டெய்லி இதே ரூட்ல தான் உஸ்தா. முடிஞ்சா உன்னால நான் பாத்துக்க, புரியுதா? ஏய் இவன் அப்புறம் பாத்துக்கலாம் வாடா. ரைட். தேங்க்ஸ். சாரி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். சாரி. அது நீங்க தேங்க்ஸ் சொல்லணும், நான் சாரி சொல்லணும். அதான் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு கூட எப்படி சாரி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் உங்க இடுப்புல கைய வச்சு அணைச்சி தூக்கி, அது அதனால தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அது ஐயோ வேண்டாங்க. இல்லைங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கன்னத்துல கொடுத்தாலும் உதட்டுல கொடுத்தாலும் தப்பு தப்பு தான்ல. நான் ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சேங்கிறதுக்காக இத்தனை பேருக்கு நடுவுல பட்ட பகல்ல கிஸ் பண்ண சொன்னா என்னங்க அர்த்தம்? கிஸ் பண்ண சொல்றாங்களா? உங்க முகத்தை பாருங்க. என் நெத்தில இருந்த குங்குமம் உங்க கன்னத்துல ஒட்டி இருக்கு. அது தொடங்கன்னு சொன்னா இவ்வளவுதானா? ஏதோ தப்பா? கண்டக்டர், இனிமே அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வாங்க. ஏன் சார்? ஏன்னா அது நம்ம ஆளு. எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இத வச்சு தான் சொல்றேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? காதலுக்கு கண் இல்லேன்னு தெரியுது. நம்ம பசங்கள்ட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருமா? நீ ரைட் கொடுத்த எல்லாம் பார்த்திருக்காங்க, நான் ரைட் கொடுத்து நீ பார்த்தது இல்லையா? தொழிலாளர் ஒற்றுமை, மாணவர் அராஜகம், போராடுவோம் போராடுவோம்.
எனக்கு ஏற்பட்டிருக்கிறது லேசான காயம்தான். அதனால எல்லாரும் ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு வேலைக்கு போங்க. முடியாது. உன்னை அடிச்சு காயப்படுத்தின அந்த காலேஜ் பசங்க மட்டும் இல்ல, அந்த காலேஜ் பிரின்சிபாலே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட முடியாது. அப்படி அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அந்த காலேஜை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவோம். அதனால எனக்கு ஏற்பட்ட காயம் ஆறிட போகுதா? யாரோ 4 காலேஜ் பசங்க தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீங்க எல்லாம் காலேஜை உடைக்கிறதோ, இல்ல நம்மள யாரோ ஒரு கண்டக்டர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக காலேஜ் பசங்க இங்க வந்து பஸ் எரிக்கிறதோ அநாகரிகமான செயல். இதனால பாதிக்கப்பட போறது பொது ஜனங்க தான். இன்னும் சொல்ல போனா என்ன அடிச்சு தாக்குனது காலேஜ் பசங்க இல்ல, யாரோ 4 காலி பசங்க. தனிப்பட்ட என் ஒருத்தனுக்காக நீங்க எல்லாம் கூடி நின்று குரல் எழுப்புறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த ஒத்துமையை நம்ம முன்னேற்றத்துக்காக நாம பயன்படுத்துவோம். நீ சொல்றதுல நியாயம் இருக்கிறதுனால இப்ப மன்னிக்கிறோம். இன்னொரு தடவை வாழாட்டாங்கன்னா வால் இருந்தா தானே ஆட்டுறதுக்கு. ப்ளீஸ் தயவுசெய்து நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க. உங்க அன்புக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து போங்க. ஏன்பா எங்களை எல்லாம் வேலைக்கு போக சொல்லிட்டு நீ எங்கப்பா போற? டியூட்டில இருக்கும்போது அடிச்சாதான் தப்பு. அதனால இன்னைக்கு எனக்கு லீவு. பயப்படாத, நானும் உன்ன மாதிரி தொழிலாளி தான். முதலாளிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. ஐயா ஐயா